செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய சைல்டு அபியூஸ்க்கு போகுது. வயசு வித்தியாசம் இல்லாம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது கடுமையான தண்டனையை கொடுத்தால் ஒழிய மற்றவங்களுக்கு இது ஒரு பாடமா அமையாது. ஹேங் டு டெத் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே அந்த பெயின் முடிஞ்சு அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அவங்க முன்னாடியில இருந்து அந்த தண்டனை கொடுத்தோன்னே மென்டலி அவங்க ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு அது கொஞ்ச நேரம் டிப்ரெசிங்கா இருந்தாலும் இந்த ஜெயிலுக்கு இருந்ததுக்கு நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் ப்ளஸ் சம் நல்ல டார்ச்சர் பண்ற மாதிரி சில பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தா அது அவங்களுக்கு நல்ல லெசன் டீச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுக்கறது அவ்வளோ கன்சிடரபிள் இல்லை. ஏன்னா தப்பு பண்றவங்க பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. இவ்வளோ தடவை நடக்குது, திரும்ப திரும்ப பண்றாங்க, திரும்ப திரும்ப ஆயுள் தண்டனைன்னா அது அது போக இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ்ல ஈஸியா பெயில்ல வந்துடுறாங்க. எல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. அதனால இந்த ஆயுள் தண்டனை எல்லாம் எனக்கு அவ்வளவா அது வேஸ்ட் ஆக்சுவலி சொல்ல போனா.